தமிழ் சினிமாவின் எளிதான வெற்றி ஃபார்முலா தான் காமெடி. அந்த நகைச்சுவை காலத்தை கையில் எடுத்துட்டு அதுல சிறியதா ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்காரு நம்ம டைரக்டர் சக்திவேல். சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரைக்கு வெளிவந்தால் அவங்களால வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லி வந்த நிலையில சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவில அசால்ட்டா நுழைஞ்சு ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டு இருக்காரு. அதே வரிசையில சின்ன திரை தொகுப்பால ஹீரோ அவதாரம் எடுத்திருக்கும் படம் தான் இவனுக்கு தனிலகண்டம். படத்தோட கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, படம் எப்பொழுதும் போல ஒரு பார் இல்ல சரக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்குது. என்னடா இந்த படத்துலன்னு கேட்டாலும் கருத்தே இதுலதான் இருக்குது. தீபக் தான் ஊர்ல ஒரு சிறிய தொலைக்காட்சியில மிக பிரபலமான தொகுப்பாளரா இருக்காரு. இவரோட திறமையா அறிஞ்ச ஊர் பெரியவர் ஒருவர் சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாரு. இங்க அவருக்கு ஒரு முன்னணி தொலைக்காட்சியில வேலை கிடைக்க பிரபலமான ஷோல நம்ம தொகுத்து வழங்க போறோம்னு என்னைக்கு இந்த தீபக்கு ஒரு மிட் நைட்ல ஒளிபரப்பாகும் பலான ஷோல தான் தொகுப்பாளர் வேலை கிடைக்குது. இவருக்கு வரும் வாய்ப்பை இன்னொருவர் தட்டி பறிக்க அவர் மீது கோபம் கொள்றார் நம்ம தீபக். பின் ஒரு பணக்கார வீட்டின் சம்மதம் தீபக்கு வர திருமணத்தை தடபுடலா செஞ்சா மாமனாரின் முழு சொத்து கிடைக்கும்னு கட்ட பஞ்சாயத்து செய்யும் சூடு பாஸ்கர் என்பவரிடம் 5 லட்சம் கடன் வாங்க பெண் திருமணத்துக்கு முதல் நாள் இரவே ஓடி விடுறாங்க. அதே சோகத்துல வீடு திரும்பும் போது ஹீரோயின் நேகாவிடம் நட்பு வர பின் அது காதலாக மாறுது. இவரோட முன்னேற்றத்திற்காக ஒரு பிரபல தொலைக்காட்சிக்கு நேகா சிபாரிசுக்கு செல்ல நம்ம இவர் ஏமாற்றார் நினைச்சு தீபக் கோபத்துல வாழ்க்கையை வெறுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை தொடர்ந்து இவருக்கு பிடிக்காதவங்கள ஒருவரா இறக்கம் ஒரு போன்ல நம்ம மொட்டராஜன் குரல் மட்டும் என்னப்பா இப்போ சந்தோஷமானு கேட்குது. சோ படத்தை ஒரு பெரிய ட்விஸ்டே இதாங்க. சோ ஏன் இவங்க இருக்கிறாங்க, இந்த வரிசையில தன் காதலின் பெயரு இருப்பதை அறிய அவங்கள காப்பாற்றினாரா இல்லையாங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. படத்தோட கிளாப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொட்டைராஜன் தான். தன்னோட வாய்ஸ், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாத்துலயும் 6 தான். 2ஆம் பாதி மிகப்பெரிய பலம். ராஜேந்திரன் எடுக்கும் முயற்சி, அதுல ஏற்படும் யதார்த்தமான தோல்வி, சிரித்து வயிறு புண்ணாக ஃபுல் கேரண்டி. இதுக்காகவே இயக்குனரை நம்ம மனம் விட்டு பாராட்டலாம். படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முதல் பாதி கொஞ்சம் தடுமாறுது, மற்றபடி பெரிதா எதுவும் இல்ல. முதல்ல கமா தண்ணியில யாருக்கும் கண்டம் இல்ல, காய்ச்சல் தண்ணியில தான் எல்லாருக்குமே கண்டங்கிற நல்ல கருத்தோட ஃபுல் மீல்ஸ் பொழுதுபோக்கு படமா இருக்கு இவனுக்கு தண்ணியில கண்டம். ஸோ இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா 123cnews.com லாக் ஆன் பண்ணுங்க.